நம்மள எங்கே வெளியே கூட்டு போகிறாங்களோ இல்லையோ மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜாமான் வாங்குறதுக்கு நம்ம வெளியே போய் தான் ஆகணும். முன்னாடிலாம் மாச ஜாமான் லிஸ்ட்டு போட்டு கொடுப்போம், வீட்டுக்கு வந்துடும், வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. டிமேட்னு ஒன்று கடல் புணத்தில் திறந்து வச்சிருக்காங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்களாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொஞ்சமாக போயிட்டு வேணுங்கிற ஜாமான் வாங்கின மாதிரி இருக்குது. கொஞ்சம் நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுற்றிலாம் பார்த்துட்டு வந்த மாதிரியும் இருக்குது. டிமேட்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மளிகை ஜாமான் இப்போ லிஸ்ட்டு கொடுத்தோம்னா எடுத்து கொடுப்பாங்க. அது வரையும் வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு வருவோம். அப்படி தான் வாங்கிட்டு இருந்தோம். என்னைய மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல கிராசரி ஜாமான்லாம் வாங்கிட்டு மேலே வந்தாச்சு. மேலே வராமல் போனால் எனக்கு மனசே அரைகுறையாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். போயிட்டு கிளாஸ் ஜாரு கிளாஸ் ஐட்டம்லாம் பார்த்தேன். 2 கப் மட்டும் கிளாஸில் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்தேன். பாப்பாக்கு இந்த பிளேட் எடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் 79 rupees தான் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நேற்று தான் கடைசி நாள் ஆவணி புரட்டாசி நாளைக்கு ஆரம்பிக்கும் போது நீங்கள் முடிஞ்ச வரையும் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிப்போம். அப்போ தான் அந்த 1 மாதம் தாங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி சிக்கன் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணி மட்டும் கடையில் வாங்கியிருந்தோம். சிக்கன் ஃப்ரை நான் வீட்டில் பண்ண டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு கிச்சன் கவுண்டர் டேப்பு கவுச்சு பார்த்து எல்லாத்தையும் கழுவி வச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே போய் தூங்க போனேன். நீங்கள் யாரெல்லாம் புரட்டாசி மாதம் வேறு தான் பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்